ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2024 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன அன்வேஷிப்புன் கண்டதும் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா நம்ம ஹீரோ டொவினோ தாமஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அதே நேரத்தில் அவரோட ஸ்டேஷனுக்கு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று வருது. அந்த மிஸ்ஸிங் கேஸை இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த கேஸில் இவரை நல்லா மாட்டி விட்டுறாங்க. அதனால இவரை கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு டொவினோ தாமஸ்க்கு ஒரு கேஸ் வருது. அந்த கேஸில் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போயிருக்கு. அது யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் தெரியல. அதனால இந்த கேஸை நீ கண்டுபிடிச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம டொவினோ தாமஸை அனுப்பி விடுறாரு. கடைசியில் நம்ம டொவினோ தாமஸ் அந்த கேஸை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதே நேரத்தில் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த கேஸ் என்ன ஆச்சு, கடைசியில் நம்ம டொவினோ தாமஸ் வேலையில் ஜாயின் பண்ணாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா நம்ம டைரக்டர் இந்த கதையை கொண்டு போனதோ உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதை வந்து 90s நடக்கிற மாதிரி தான் நம்ம டைரக்டர் நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லராக தான் நம்ம டைரக்டர் நமக்கு காமிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த கதையை கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொண்டு போயிருக்காரு. ஆனால் எந்த இடத்துலையுமே நம்ம லேகுன்னு ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோக்கு படத்தில் ட்விஸ்ட்டு வச்சுருக்காரு. ஒவ்வொரு ட்விஸ்ட்டுமே நம்ம எதிர்பார்க்காத மாதிரி டைரக்டர் வச்சுருக்காரு. அதெல்லாம் காட்டினது தான் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா டொவினோ தாமஸ்க்கு முக்கியமாக ஹீரோயினே கிடையாது. அதே மாதிரி ஆக்ஷன் சீனு, ரொமான்ஸு அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நம்ம டேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னா எப்படி இருக்கணுமோ அதை நம்ம டேரக்டர் ரொம்ப பெர்ஃபெக்டாக காமிச்சிருக்காரு. எதுக்குன்னா டொவினோ தாமஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற எல்லா சீனுமே வேறு லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லா போலீஸ் ஆஃபீஸருமே அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் டொவினோ தாமஸ்க்கு சில பல சம்பவத்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க அங்கே இருந்தவங்க. அதனால அவர் வந்து தனியாக போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் அந்த கேஸை முடிப்பார். அதெல்லாம் நம்ம டைரக்டர் காட்டினதோ உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி மிஸ் ஆன பொண்ணோட அப்பா வந்து இந்த இடத்துல தான் என் பொண்ணை கடைசியாக பார்த்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து மைண்ட்குள்ளேயே ஒரு மேப் மாதிரி போட்டு அந்த சீன்லாம் நம்ம டைரக்டர் காமிச்சதும் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி அவர் ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த கேஸை முடிக்கிறதுக்காண்டி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ எதிர்ப்புகளை தாண்டி அந்த கேஸை முடிக்க ட்ரை பண்ணார். கடைசியில் அவர் ஒரு பெரிய சம்பவத்தில் மாட்டி விடுவாங்க. அதெல்லாம் நம்ம டைரக்டர் காமிச்சதும் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பார்த்துருக்காங்க. நம்ம சந்தோஷ் நாராயண் போட்ட பிஜிஎம் வந்து உண்மையிலேயே கேட்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி இன்ட்ரோல் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நம்ம டேரக்டர் வச்சு முடித்தார். அதெல்லாம் டேரக்டர் வச்சதும் உண்மையிலே தரமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருப்பாரு. அது நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ட்விஸ்ட் வச்சுருந்தாரு. அதெல்லாம் நம்ம டேரக்டர் காமிச்சதும் உண்மையிலே தரமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் நம்ம டொவினோ தாமஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன் எல்லாமே அருமையாக இருக்கும். டேரக்டர் இந்த கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா எடுத்திருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தில் எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. வெறும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீனாக வச்சு நம்ம டேரக்டர் நம்மளை போர் அடிக்க விடாமல் ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்காரு படத்தை. ஆனால் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் எந்த இடத்துலையுமே நமக்கு போர் அடிக்காத மாதிரி நம்ம டேரக்டர் வச்சுருக்காரு. கரெக்டாக அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன் எல்லாத்தையும் காமிச்சதும் அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் பெருசு ஆக்ஷன் சீன் அப்படின்னு எதுவுமே இருக்காது. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா படத்தை அவ்வளோக்கு அருமையாக எடுத்து வச்சுருக்காரு நம்ம டேரக்டர். இந்த படம் ஒரு மலையாள படம் தான். ஆனால் தமிழ் டப்பிங் வெர்ஷனாக லிப்ஸிங் கூட ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5 தாராளமாக கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. தாராளமாக இந்த படத்தை ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.